வணக்கம் நண்பர்களே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஒரு சொற்றொடர் உண்டு, பழமொழி உண்டு. அது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். உணவு, உறவு, வியாபாரம், தொழில், எல்லா இடத்துக்குமே, அரசியல் எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்ற சொற்றொடர் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதே போல் ஒரு பேருந்து என்று வைத்துக் கொள்ளுங்கள், பஸ்ஸு. அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றினால் எடை தாங்காமல் அந்த பேருந்து கட்டுப்பாடு இழந்து கவிழும் அபாயம் மிக அதிகம். நான் சொல்வது மிக நன்றாக கவனியுங்கள். ஒரு பேருந்து அளவுக்கு அதிகமாக ஒரு லெவலுக்கு மேலே நிற்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு, அல்லது தொங்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு மேலே எல்லாம் கூரையெல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பேருந்து வந்துச்சுன்னா, அந்த பேருந்து எவ்வளவுதான் தாங்கணுமோ அந்த தாங்கும் திறனையும் கடந்து அது சுமந்து நகர்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்ததுன்னா ஓட்டுநரால் ஒன்றும் செய்ய முடியாது, பஸ்ஸு கவுந்துடும். அது மாதிரி தான் திமுகவினுடைய அந்த தலைவருக்கு வியூகம் அமைக்கவும் தெரியல, தேர்தல் களத்தை ஏற்கனவே நிறைய முறை தேர்தல் களத்தை சந்திச்சிருப்பார் அவர் தந்தை காலத்திலேருந்து. ஆனால் அவரால் ஒரு புத்திசாலித்தனமான களத்தை அமைக்க தெரியவில்லை, வியூகத்தை அமைக்க தெரியவில்லைன்னு தான் எனக்கு தோணுது. என்ன காரணம்? அளவுக்கு அதிகமான கூட்டணி கட்சிகள். தோற்றுவோமோங்கிற பயம், கை நடுக்கத்தில் வந்தவன் போனவனெல்லாம் புட்டிச்சு உள்ளே இழுத்து தூக்கி போட்டு, ஐயா நான் வந்தவர் போனவர்னு சொல்லியிருக்கணும், அப்படி வேணால் வச்சுக்கங்க, மரியாதையை கூட சொல்லிட்டு போகிறேன். ஆனால் எப்படி இவங்களுக்கு சீட்டு கொடுப்போன்னு தெரியலையே. இந்த ட்ரெயினில் போவாங்கள்ல தொங்கிக்கிட்டு, எத்தனை பேர் டிக்கெட் எடுத்தானே தெரியாது, அவ்வளோ டிக்கெட் கொடுப்பாங்க ட்ரெயினில். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த டிக்கெட் கொடுத்து வச்சுருக்காரு. இதில் என்ன ஆகும் தெரியுமா? நான் ஒரு பேருந்து கவிழும் அபாயம்னு சொன்னது, யாருமே களத்தில் வேலை செய்ய மாட்டாங்க, தயாரில்லை. முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டுகள். ஏன்னா இன்னும் ஒரு நியாயமாக கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு தொகுதிகளை கொடுக்காம இவர் கையை பிடிச்சி இழுத்துக்குள்ள வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்தவங்களுக்கு பூரா சமாதானம் பண்ணுறதுக்காக அவங்கள தாஜா பண்ணுறேன்னு சொல்லுவாங்கள்ல சென்னை பாசையில், அதுக்காக நிறைய சீட்டுகளை கொடுத்து ஏகப்பட்ட சீட்டு அவங்களுக்கெல்லாம். ஏகப்பட்ட சீட்டுனா என்ன, அவங்களுக்கு 10 தான் கொடுக்கணுன்னா 20. கடைசியில் என்னாச்சு, நியாயமாக யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க முடியல, நடு ரோட்டில் அவங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு உழைக்கிற மனப்பாங்க வரும்? எப்படி இந்த பேருந்து கவுளும் நான் சொன்னது மறைமுகமாக ஒரு அவமானம். இப்போ எப்படி அவங்க உங்கள் தேர்தல் வெற்றிக்காக உழைப்பாங்க? வாய்ப்பில்லை. ஆக களத்தில் தோல்வியை தழுவக்கூடிய நிர்பந்தத்தில் திமுக இருக்குது.